ராமநாதபுரம் பாலத்துக்கிட்டே வந்தாச்சு. ஏன்னா இன்னும் ஒரு கடை கூட இல்லை. அந்த கடைசியை போகும்போது தான் பார்த்தோம் அந்த பிரியாணி கடை அஜ்மீர். அதையும் சாத்திட்டானுங்க. அது கொஞ்சம் பெரிய கடையாக இருந்திருக்க மாட்டேங்குது. இருந்தாலும் சாப்பிட்டு போய்க்கலாம். இந்த டைமுக்கு நம்மளுக்கு கடை கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதனால அந்த பாலத்தில் ஏறாமல் கீழேயே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா சாமி கீழே போய் தேடி பார்க்கலாம்ல. ஆமாம், கீழேயே போயிட்டு ஏதாவது கடை இருந்தால் பார்த்துட்டு ஜஸ்ட்டு இன்னைக்கு கடைசிக்கு குஸ்காவாவது இருந்தாலும் சாப்பிட்டு தான் போகணும். எனக்கு அந்த அளவுக்கு வெறி ஆயிடுச்சு. ஏன்னா மத்தியானம் சாப்பிடல, ஃபுல்லாக பசியாக இருக்கிறேன் நான். விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அண்ட் கேஎஃப்சி டாமினோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அவங்க 3 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கெல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஃபுட்டு பிரியாணி தான். அண்ட் இந்த மாதிரி எல்லாம் வெளியே வந்தோம் அப்படின்னா அதை சாப்பிட்டு போகாமல் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, ஒரு மனசு சாந்தி அடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, மனசு சாந்தமே ஆகாது. அண்டு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, பாலத்துக்கு கீழே தான் போயிட்டுருக்குறோம். இந்த பாலம் ஏறினா இந்த பாலம் எத்தனை கிலோமீட்டர்? 16 கிலோமீட்டரா? ஆமாம், இந்த பாலம் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் சம்திங் தான் நினைக்கிறேன். மேலே பாருங்க பாலம். அண்ட் பார்க்குறேன் இங்கே ஏதாவது மேக்ஸிமம் கடைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் டைம் சிங்கானூர்லேருந்து போகிறப்போ ஒரு கடையில் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் அது எத்தனை மணி? 12 மணி 1 மணிக்கு சாப்பிட்டோமா. ஏன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த ஹோட்டல் தான் இன்றைக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வேறு வழி இல்லை, அங்கே தான் போய் ஆகணும். சரி, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிங்கானூர்லேருந்து கட் பண்ணி நம்ம இதில் போயிட்டுருக்கோம். இஎஸ்ஐ ரோட்டில் போயிட்டுருக்கிறோம். அதாவது ஹோப் காலேஜ் நோக்கி போயிட்டுருக்கிறோம். இங்கே தான் அன்றைக்கி நாங்கள் சாப்பிடும்போது ஒரு ஹோட்டல் இருந்துச்சு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி. உண்மையிலே பிரியாணி நல்லா இருந்துச்சு, சென்னை ஸ்டைல் பிரியாணி. ஏன்னா நைட் டைமில் ஹைதராபாத்தி அன்லிமிட்டட் பிரியாணி எல்லாம் எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே காவலர்கள் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாங்கன்னா நம்ம திட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன பார்த்தீங்கன்னா நான் மிக குறைவான வேகத்தில் போயிட்டுருக்கிறேன். அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ யாருமே வாகனத்தில் போகும்போது வீடியோவெல்லாம் எடுக்காதீங்க. இந்த அன்னைக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அந்த கடையும் இல்லை அப்படின்னா பிரியாணி சாப்பிட முடியாது. தோசை புரோட்டா தான் சாப்பிடணும். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில், சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில். அதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி தெரியல. 2 கடை ஓப்பனில் இருக்குது. எல்லாம் அரை குறையமாக க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. இருக்குமா இருக்காதான்னு தெரியல. ஏன் சாமி கரெக்டா? எங்கடா தலையை காமிக்க மாட்டேங்கிறது, நேராக பின்னால் உட்காந்துருக்கேன். கார் மாதிரி சாஞ்சுக்கிறீங்க. இது பொய்யெல்லாம் சொல்லாதா, நான் எங்கடா சாயிடுறேன். வீடியோ எடுக்கல சாஞ்சாதீங்க. நேராக உட்காந்துட்டு வரேன்டாடி. பெரிய குழியாக இருக்குதுடாடி. நல்ல வேலை குளிக்கல் விடல. இங்கே என்ன ஒரு ஆமாம், இங்கே தான் அந்த கடை இருந்துச்சு. இந்த ஹோட்டல் இருக்குது. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரெண்டு ஹோட்டல் அரை குறையமாக சாத்தி வச்சுருக்குறாங்க. எல்லாம் ஸ்விக்கி சொமேட்டோ ஆளுக்கு தான் நிற்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கைஸ் பார்த்தீங்கன்னா சாம் கேட்க போயிருக்கிறான். பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுருக்கிறோம் பாருங்கள், தெரியுதா? நான் பிரியாணி இருக்குதா இல்லையான்னு தெரியல. இருந்துச்சு அப்படின்னாலும் வாங்கிட்டு போய் கடைசியில் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிச்சனில் வச்சாலும் சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே பார்சல் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கேருந்து நீ வீட்டுக்கு போயிட்டு 1 மணி ஆயிடும். 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு நாளைக்கு தான் சாப்பிட்றோம். ஆனால் இன்றைக்கி பிரியாணி சாப்பிடாமல் இருக்க முடியாது, ரொம்ப பசியாக வேறு இருக்குது. பிரியாணி சாப்பிட்டு கிட்டத்தட்ட 15-20 நாள் வேறு ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கிற பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு. நான் சாப்பிடாம போக முடியாது. என்ன சாமி? பார்சல் இருக்காமா? நான் சாப்பிட்றேன். பார்சல் இருக்குது, சாப்பிட்றதுக்கு இல்லை. பார்சல் வாங்கிட்டு போயிடலாமா? கடையில் வச்சு சாப்பிடலாமா? இங்கே வாங்கிட்டு போய் நம்ம பல்லடம் வேறு எங்கே வச்சு சாப்பிட்றது? வேறு சாப்பிட்றதுக்கு மாதிரி இடம் இருக்காது. உட்காந்து சாப்பிட்றதுக்கு வேணால் கேட்டு பார்க்கலாமா? இல்லை அவங்க எல்லாம் டேபிளெல்லாம் கம்மி வச்சுருக்காங்க. கம்மி வச்சுட்டாங்களா? சரிவா, கேட்டு பார்க்கலாம். நாங்கள் பிரியாணி வாங்கிட்டு போயிடலாமா? வாங்கிட்டு போனால் இங்கேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர். அதுக்குள்ளே ஆறி போயிடும். இல்லைன்னா எங்களால் வேறு ஸ்விக்கி சொமேட்டோ ஏதாவது கடை இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறோம். ஸ்விக்கி சொமேட்டோவில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்கிட்டோம். கடையில் டைனிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. போலீஸில் இருந்து ஒரு 4-5 பேர் கடையை சாத்துங்க ஒரு 4-5 தடவை சொல்லிட்டு போயிட்டாங்களாமா. அதனால நானே கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கி தாங்க ப்ரோ கடை திறந்து வச்சுருக்கிறேன். இருக்கிற மெட்டீரியல் ஸ்டாக் எல்லாம் காலி பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி தான் அவரோட கடை இருக்குது. நல்லா சேல் ஆகிற கடை தான். சரி, இருக்கிற ஸ்டாக் காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் பிரியாணி ஆகட்டும் கிரில் ஆகட்டும் போட்டு கொடுத்துட்ருக்காங்க.
உட்காந்து சாப்பிட முடியாது ப்ரோ, நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் பார்சல் வாங்கிட்டோம். பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கேசாம பசியாக தான் இருக்குது, பசியாக இருக்குது. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும். 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகலாமா, இல்லை ஏதாவது பக்கத்துலேயே வேறு ஏதாவது கடை இருந்துச்சு, வேறு ஏதாவது உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா உட்காந்து சாப்பிட்லாமான்னு பார்க்குறோம். எப்படி தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கைகளை வரைக்கும் தண்ணி வேணும். அது வந்து ஏதாவது கடையில் வாங்கிக்கலாம், அதுக்கும் பேக்கரி இருக்குதான்னு பார்க்கணும். சரி பார்க்கலாம், அப்படி இல்லையா நம்ம கடைக்கே போயிட்டு நம்ம கிச்சனுக்கே போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ அப்படியே பிரியாணி சாப்பிட்ற பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிரும். ஆனால் வந்து இங்கே சாப்பிட முடியாது, நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம இடத்துல வச்சு தான் சாப்பிடணும். காய்ஸ் நைட்டு பார்த்தீங்கன்னா ஈச்சர் வண்டிக்கார் எவ்வளோ வேகமாக போகிறாரு பார்த்தீங்களா, வேறு லெவல் ஃப்ரீயாக இருக்கிறதுனால பறக்குறாங்க கொண்டிப்புதூர் பாலத்தில். கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகும்போது அந்த மிராஜ் சினிமாஸில் அத்தனை கார் நின்றுட்டு இருந்துச்சு, இப்போ வந்து நிற்குதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து நிறைய தடவை வரும்போது நான் பார்ப்பேன், இங்கே வந்து தியேட்டரில் படம் பார்க்கணும்னு சொல்லி பார்ப்பேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிச்சு போட்டிருக்குது, அதனால் வண்டிகள்லாம் நிறைய கிளம்பிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிறைய நிற்குது. இங்கே வந்து படம் பார்க்கலான்னு சொல்லி நினைப்பேன், ஆனால் வந்து இங்கே வந்து படம் பார்க்கறதுக்கு இது வரைக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு அமையலை. எப்போ அமையும் தெரில, அமையும் போது பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இல்லாமல் நாங்களும் வந்துட்டு ஒரு 3-4 டைம் வந்துட்டு இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம் கோயம்புத்தூர். ஆனால் இன்னைக்கு கோயம்புத்தூரை பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னு கேட்டால் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, மணி 1 ஆச்சு. ஆனாலும் வந்து நிறைய பேர் இன்னும் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க, வண்டி வாகனம் போயிட்டு இருக்குது. அதாவது ஆக்சுவலாக வந்து ரெகுலராக வெஹிக்கிள்ஸ் எல்லாமே போகிறது தான். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஏரியாவிலேயே நாங்கள் மெட்டீரியல் எடுக்க போகிற ஏரியாவிலேயே வந்துட்டு ஏசாமி ஏகப்பட்ட வண்டி நின்று இருந்துச்சு. அந்த சந்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வண்டியே இருக்காது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி நின்று இருந்துச்சு, போலீஸாலும் நின்று இருந்தாங்க. ஏன்னா கோயில் விசேஷம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேலே பந்தலெல்லாம் போட்டு முன்னால் வந்து என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. கோயில் விசேஷங்கிறதுனால அத்தனை பேர் இருக்காங்களா, இல்லை ஏன் இன்றைக்கி அத்தனை பேர் இருக்காங்கன்னா அப்படின்னு கொஞ்சம் ஒரு இதுவுமே வந்து எங்களால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. அண்ட் போலீஸ் வந்து பந்தோபஸ்தெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக போட்டுருந்தாங்க எல்லா இடத்துலையுமே. அண்ட் இன்னொரு கோயிலில் வந்துட்டு எல்லாருமே நைட்டு கரெக்டாக 12 மணி அந்த இது வச்சுருந்தாங்களே சாமி, அந்த கையில் அந்த தீச்சட்டி வச்சுருந்தாங்கல்ல, பூவோடு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ரோட் சைடில் உட்காந்துட்டு இருந்தாங்க, எதுக்காகன்னு சொல்லி தெரியல. பூவோடு எடுத்து முடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக. அண்ட் வந்து நாங்கள் வந்துட்டு பிரியாணி வாங்கிட்டு கிட்டத்தட்ட சூலூரெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சூலூர் வந்துட்டுமா, சூலூர் வரல, பாப்பம்பட்டி பிரிவு தாண்டி வந்துட்டு இருக்கிறோம். சூலூர்கிட்ட வந்துட்டோம். சூலூர்கிட்ட வந்துட்டு ஆவின் பாலகத்தில் வந்து டீ குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரஷ்ஷாக இருக்குது. அன்னைக்கு கூட ஏன் சாமி அன்னைக்கு கூட இவ்வளோ கூட்டம் இல்லையில்ல. இன்னைக்கு வந்து மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. எதுனாலையும் தெரியல, இன்றைக்கே வந்து ஃபுல்லாக மொத்த கோயம்புத்தூரே வந்து பிஸியாக தான் இருக்குது. இன்றைக்கி கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீ வாங்கிட்டோம். ஆவின் பாலகத்தில் தான் இருக்கிறோம், டீ வாங்கிட்டோம். சாம் நல்லா ஸ்ட்ராங்காக கேட்டேன், ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காரு. ஆனால் வந்து சக்கரை கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மணி வேறு கரெக்டாக 1 மணி ஆச்சு. இந்த குளிருக்கு நல்லா இருக்குதுல்ல டீ. அதில் போயிட்டு நாங்கள் போய் பிரியாணி வேறு சாப்பிட போகிறோம். இடைச்சாத்தான் வந்து ஒரே கத்தவாச்சமாக இருக்குது. அது கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும், அதனால் வந்து பிரியாணி ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் உட்காந்து சாப்பிட்லாம். அதனால் பிரச்சனை இல்லை. அங்கே கடையில் உட்காந்து சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கும். தண்ணி கொண்டு வந்து தான் இது மாதிரி ஏதாவது பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து சாப்பிட்ருப்போம். ஆனால் வந்து இங்கே குளிரில் நல்லா இருக்காது, ஹேண்டில் பண்ணி வச்சு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்காது, நல்லா ஃபீல் குட்டாக இருக்காது சாப்பிட்றதுக்கு. நம்ம கிச்சனில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போயிட்டு லெட்ஸ் ஹேவ் பிரியாணி. ஃபைனலி வி ஆர் ஹியர். நம்ம வந்து நம்மளோட கிச்சனுக்கு வந்துட்டோம். அண்ட் வந்து இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். வாங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு எம்டி பிரியாணி எனக்கு, அண்ட் சிக்கன் பிரியாணி வந்து சாமுக்கு. அண்ட் ஆளுக்கு 2 பரோட்டா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக வாமாக இருக்குது, வெளியே குளிராக இருக்குது, உள்ளே வாமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40 to 40 + 40 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். சரியான குளிர். இப்போ வந்து இதை சாப்பிட்டுட்டு போகிறக்கு மணி இப்போ 2 ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு போகிறக்கு மணி 3 ஆயிரும். போயிட்டு காலையில் தூங்கி இருந்துச்சு. அண்ட் மறுபடியும் வந்து 2 இடத்துக்கு வந்து நம்ம போக வேண்டியது இருக்குது. காலையில் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஈவினிங் இன்னொரு இடத்துக்கு போகணும். ஈவினிங் வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் கோயம்புத்தூர் தான் போகணும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 2 மணிக்கு வந்து இன்னைக்கு சாப்பிட அப்படின்னு சொல்லி நினச்சே பார்க்கல. ஏன்னா வந்து இந்த மாதிரி வேலை இருக்கும்போது ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி டைமிங்கில் வந்து வேரியேஷன் வர்றதில்ல தப்பு கிடையாது. ஒவ்வொரு நாளில் பிரச்சனை இல்லை. தினமும் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால வந்து இவனுக்கு தான் நான் சொல்லிக்கிறேன், அந்த டைமிங் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். என்ன சார், ஓகேவா? ஓகே குஸ்கா டேப் போட்டிருக்காங்களா?
எதுக்கு மக்களே இந்த தேவையில்லாத வேலை டேப்பெல்லாம் போட்டு நீ பிரிச்சிட்டியாடா? ஓ. ரெண்டு கையில பிரிச்சுட்டா நீ மொத்த கையில. முட்டையெல்லாம் வச்சிருக்காங்களா? பரவாயில்லையே, வெரி குட். இது பார்த்தீங்கன்னா குருமா, இது வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டா. எடுக்கட்டுமா? ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இந்தாங்க, எக்ஸாம் பண்ணிருக்கீங்க. எக்கா? சரி கொடு. லெட்ஸ் ட்ரை த எக். ஓ பிரியாணி எப்படி பொசிஷன் நல்லா இருக்கா? இந்தாங்க, லெக் பீஸ் காட்டுங்க. இதான் பிரியாணி. இங்க லெக் பீஸ். வா, ஒரே லெக் பீஸ் தான் வச்சிருக்காங்களா? இந்த லெக் பீஸ் மட்டும் இருக்கிற பிரியாணியில் வந்து எனக்கு மிகப்பெரிய டவுட் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரியாணிக்குள்ள சிக்கனை போட்டு செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. தனியா செஞ்சுட்டு. ஆனால் வந்து இதில் தனியாக செஞ்சிருப்பாங்க போல இருக்குது. மட்டன் கேட்டாங்க அப்படின்னா வந்து மட்டனை வச்சு மட்டன் பிரியாணி கொடுத்துட்றாங்க. முட்டை கேட்டால் முட்டை வச்சு குஸ்காவை கொடுத்துட்றாங்க. அது வந்து முட்டை பிரியாணி. எனக்கு வந்து இது சத்தியமாக வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன பாய் கடை இருக்குன்னு பார்த்தீங்களா, நம்ம முஸ்லீம் நண்பர்கள் வந்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி செய்யும் போதே வந்துட்டு உள்ள சிக்கனை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ரைஸை போட்டு ஒட்டுக்க கிளறி எடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குஸ்காவை தனியாக செஞ்சிடறாங்க, சிக்கனை தனியாக செஞ்சிடறாங்க, நல்லா ஒட்டுக்க போட்டு சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணி, மட்டன் போட்டால் மட்டன் பிரியாணி. ஆனால் குஸ்கா ஒரே குஸ்கா தான். இது ஒன்று தான் எனக்கு பிடிக்கிறது இல்லை. சரி, சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா அவங்க வந்து பிஸ்னஸ், அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. நம்மளுக்கு வேணும்னா அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பிரியாணி நாம தான் தேடி போய் சாப்பிட்டுக்கணும். ஓகே கைஸ், நாங்கள் வந்து இது சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் நாளைக்கு பார்க்குறோம். ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை விடைபெறுவது கௌதம் சியூ ஃப்ரம். அவ்வளோதான், அதான் கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. உண்மையிலே பிரியாணி ப்ராப்பராக தான் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பிரியாணிக்கு உண்டான டேஸ்டெல்லாம் வருது. மசாலா போட்டால் அந்த டேஸ்ட் வந்துருமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அண்டு உள்ளே வந்து சிக்கன் போட்ட மாதிரி தான் இருக்குது. சிக்கன் போட்டு பிரியாணி பண்ண மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. டேஸ்ட் பண்ணியா? நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பு ஊற்று, கொஞ்சம் ஊற்றாம. ஓகே ஓகே, போதும். பார்த்தீங்க அப்படின்னா நான் குருமா அளவாக தான் சாப்பிடுவேன். அண்ட் பிரியாணி தனியாக சாப்பிடுவேன். ஏன்னா பிரியாணி வந்து தனியாக சாப்பிட்டோம்னா தான் அதோட டேஸ்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். அண்ட் குருமா வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். குருமா ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் பிரியாணி 75% பிரியாணி வந்து நீங்கள் தனியாக சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரைத்தா கொடுத்துருக்காங்களாடா? ஓகே, ரைத்தா கொடுத்துருக்காங்க. எனக்கு ரைத்தா ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி புரோட்டா வாங்கியிருக்கிறோம். புரோட்டா ஓரளவுக்கு நல்லா சைஸாக தான் இருக்குது, நல்லா கெட்டியாக இருக்குது, நல்லா குக் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பிரியாணி முடிச்சுட்டு ரெண்டு புரோட்டாவை சாப்பிட போகிறோம். எனக்கு வந்து ஹெவியாக வந்து சாப்பிட்டு போட்டு நல்லா கும்முடு தூங்க போகிறேன். காலையில் 7 மணிக்கு எதிர்க்கு போகிறேன்னா 8 மணிக்கு எதிர்க்கு போகிறேன்னு தெரியல. காலையில் எழுந்து வேலைக்கு வேறு போகணும். ஏகப்பட்ட வேலைகள் வேறு இருக்குது நம்மளுக்கு. வந்து நம்ம இப்போ வ்ளாக்ஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு ஏகப்பட்ட வேலைகள் வருது, அடிஷ்னலாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து தப்பு கிடையாது. நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.